வணக்கம் சொந்தங்களே. தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வந்து 2 நிமிஷம் முன்ன 1 நிமிஷம் கொடுத்துட்டு இருந்தான் யூடியூப்காரரு, இப்போ 3 நிமிஷம் கொடுக்குறாங்க. அதனால் கொஞ்சம் குயிக்காகவும் சொல்லி முடிச்சிடுறேன், முழுசாக சொல்ல முடியலைங்க. இப்போ இந்த இட்லி வந்து சாம்பார் சட்னிலாம் வச்சு சாப்பிட்றோம். ஆனால் இட்லிக்குன்னு நீங்கள் யார் எடுத்துக்கங்க, இட்லி கறி குழம்பு, ஒன்று மட்டன் கறி குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு, இப்படி வச்சு சாப்பிட்டோம்னா அதுக்கு இருக்கிற மவுசு வேறு எதுவுமே இல்லைங்க. வீட்டில் ஒவ்வொருத்தரும் இட்லி கறி குழம்புனா ஆஹா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இட்லி வந்து ஒரு பலகார டைப்பில் சேர்ந்தது. அப்போல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் தீபாவளிக்கு கண்டிப்பாக இட்லி தோசை, ஆடி 18க்கு இட்லி தோசை கண்டிப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்த காலம். அப்போ ஒரு ட்ரிப்பு ஆடி 18க்கு என்ன பண்ணோம், கறி போய் நான் வந்து பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பெரிய பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேர் 4 பேர்த்துக்கு போய் 3/4 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு நீ வந்து மட்டன் நல்லா குழம்பு வச்சு இட்லி சுட்டுரு அப்படின்னா, சரி மட்டன் குழம்பு வச்சு இட்லி வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. நான் வந்து வெளியே போயிட்டு எல்லாம் வரோம். எங்கள் வீட்டுக்கு கூட்டமாக இருக்குது. என்ன அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறா, இப்போ குழம்பு வச்சு இறக்கி வச்சுருந்துருக்குறா. குழம்பு ரொம்ப நேரம் வந்து வச்சுது, இட்லி வந்து அந்த டைமுக்கு ஊற்றலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தப்போ, மணி ஒரு 9 இருக்கும். காத்துட்டு இருந்தப்ப அந்த இட்லியை ஊற்றி வச்சுட்டு வெளியில் போய் பொம்பளைங்கிட்ட எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருந்துக்கிற, பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்குதுங்க. நாய் ஒன்று உள்ளார வந்து குழம்ப பாதியை நக்கி எடுத்துருச்சுங்க. கருகிலாம் தின்னுட்டு இருக்குது. உள்ளார வந்து எல்லாம் துரத்திட்டு இருந்தா அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்கே பாருங்கள் நாய் தின்னு கூட்டம் கூடி போச்சு. நான் என்ன விஷயம் என்ன இந்த மாதிரி நான் ஏண்டி இப்படி அப்படி என்னடி உனக்கு நாயன் கதவை சாத்திட்டாது ஒரு நாயன் பேசலாம்ல அப்படின்னு திட்டிட்டு திருப்பி போய் பிள்ளைங்களாம் பாவம் ஒவ்வொரு பொக்குன்னு போயிடுச்சு. எல்லார் வீட்லேயும் கறி குழம்பு. அப்போ கறி குழம்பு ஆக்குனா எல்லார் வீட்லேயும் தெருவே அடிக்கும். திருப்பி போய் ஒரு 1/2 கிலோ கறியை வாங்கிட்டு வந்தேன். காசு வேறு கம்மியாக இருக்குது. மட்டன் வாங்கிட்டு வந்து இப்போ நினச்ச மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வந்தாலும் குழம்பு சிக்கன்லாம் இல்லை. அப்போ வாங்கிட்டு வந்து மட்டன் வாங்கிட்டு வந்து திருப்பி கொடுத்து திருப்பி குழம்பு வச்சு திருப்பி பிள்ளைங்களுக்கு எப்போ 11-11:30 மணிக்கு இட்லியை போட்டு விட்டா இட்லி தின்ன மாதிரியே இல்லை யாருக்கும். பிள்ளைங்களுக்கும் அப்படி தான். அதெல்லாம் பசி மீறி போச்சு. அம்மா பசிக்குதுமானே இருக்கணும். கறி குழம்புனா கொஞ்சம் கறி வேகணும். அப்போல்லாம் இந்த மாதிரி குக்கர்லாம் கிடையாதுல்ல, எல்லாம் வானலில் தானே. கறி வானலில் வெந்து அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து வச்சு இது பண்ணும் விறகெடுப்பு. அப்படி சூழ்நிலை. அந்த மாதிரி பிள்ளைங்களை ரொம்ப தவிக்க விட்டுருச்சுங்க எங்கள் வீட்டில் ஒரு ட்ரிப்பு. இந்த மாதிரி நான் அதுக்கு தான் அக்கம்பக்கத்தில் சேர்ந்து நியாயம் பேசவே கூடாது நான் சொல்லுவேன். நிறைய ட்ரிப்பு நியாயம் பேசினா எனக்கு பிடிக்காதுங்க. பொம்பளைக்கு 4 பேர் நியாயம் பேசவே கூடாது. அவள் அதை சொன்னான் இவன் சொன்னால் சண்டையில் பின்னாடி சொல்லுவாங்க, அன்றைக்கி நீ யார்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அதனால் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சேன். இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சொல்கிறேன். இதுதாங்க இன்றைக்கி தினம் ஒரு தகவல். நான் ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.